உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கேறது. யாத்தாடி இன்னைக்கு பௌர்ணமிலா, இவ வேலைய காட்டிடுவா. நம்ம சரக்க போட்டுட்டு படுத்துறணும். ஒரு மாதிரி வருது. என்ன மைனியோ, குளிர் காய்ச்சலுக்கு வரப்போதா? இல்ல இல்ல, அதெல்லாம் உனக்கு தெரியாது. இன்னைக்கு பாண்டியம்மா என்ன பாடுபட போறாளோ? இருட்ட போகுது, உறங்க வேண்டியதான். என்ன, எதுக்கு என்ன இன்னைக்கு மைனி கூட படுக்க சொல்லுவீங்க? வேற எதுக்கு? பௌர்ணமி எதுமா உன்னைய மாட்டி விட்டுட்டு நான் தப்பிக்கிறதுக்கு தான். அது ஒன்றும் இல்லை பாண்டியம்மா, நான் ராத்திரியெல்லாம் தோட்டத்துக்கு ரவுண்டு போயிருவேன். அப்போ இவ ஒத்தையில இருப்பா, நீ அவளுக்கு துணைக்கு இருக்கலாமேன்னு சொன்னேன். ராத்திரி தோட்டத்தை ரவுண்ட் அடிக்க போவீங்களா? எதுக்கு உங்களுக்கு ஒரு மெண்டலா? ராத்திரி தான் களவாணி பயிலுவோ அலைவாடுவோ, எதையும் திருடிட்டு போயிடக்கூடாது. மாங்காய், கொய்யாக்காய், தென்னங்காய். நான் இப்ப சரக்க போட்டு படுத்துருவேன்ப்பா. அதுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டுக்க வேண்டியதானே? வயசான காலத்துல அலையணுமாக்கும். ஆமா, எனக்கு தெரியாது, இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நானே இவளை மாட்டி விட்டுட்டு போறேன், அது தெரியாம கேள்வி கேள்வியா கேக்கா பீத்துச்சிருக்கி. இனி வாட்ச்மேன் போடுங்கண்ணே, ராத்திரி பணியில அலையாதுங்க. ரொம்ப நல்லவளா இருக்கா, ஆனா வழி இல்ல, மாட்டி விட்டுட்டு தான் போனோம். மைனி, மைனியா உருமுதிய சளிகள் பிடிச்சிருக்கோ? பாவம் இருமிட்டு எடுக்காவல. சரி, நம்ம படுப்போம். அத்தான் என்னத்தான் உன்னை எண்ணித்தான் எப்படி சொல்வேனோ. ஜம் 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 ஜம். மைனியும் பாடுதவ போல. பாடுங்க பாடுங்க. ஜும்மு 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 ஜம் 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 ஜம். இது என்ன பாட்டி மைனியோ ஜும்மு ஜும்முன்னு? பாடாத பாடாத, நான் நீ கேட்க மாட்டியா? இன்னைக்கு உன்னை என்ன செய்தேன்னு பாரு. மைனியோ என்ன செய்தீங்க? மைனியோ என்ன செய்தீங்க? எதுக்கு சங்க பிடிக்கீங்க? ஜம் 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 ஜம். மைனியோ சங்க விடுங்க. ஐயோ மைனியோ ஒருபடியா வருது. ஜம் 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 ஜம். பாடவியா பாடவியா? ஐயோ ஐயோ ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேன். ஜம் 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 ஜம். யாத்தாடியோ, இவன் என்னைய கொண்டு விடுவா, ஓடிரணும். ஜம் 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 ஜம். நெல்லே. ஐயோ பௌர்ணமி அத்தை, இதுகிட்ட போனா நம்ம செத்தோம். கிளவி நல்ல ஊழ ஓடுதால இங்க நோக்கிதான் வர்றா. ஐயோ, குடிக்கணும்னு நினைச்சனே, குடிக்க முடியாது போலயே. பாட்டுல கூட நாளைக்கு குடிச்சுக்கிடலாம், அவட்ட மாட்டணும்னா அடி வெளுத்துருவா, ஓடிடுவோம். தூக்கமே வரமாட்டுக்க, என்ன செய்ய? தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்தா கொஞ்சம் தூக்கம் வரும். என்ன ஒரே நாய் உழவுற சத்தமா காக்கு? இது என்ன ஃப்ரிட்ஜை திறந்து போட்டு யாரோ போயிருக்கு? கரண்ட் வீணாலா போவோம். ஜூஸை ஓபன் பண்ணி போட்டு அப்படியே போயிருக்கு. இது யாரு வேலை? என்ன ஜூஸ் இது? நல்லா இருக்கு. டிக் டக். இந்த ஜூஸை குடிச்சதும் எனக்கு டாக்டர் ஞாபகம் வருது. ஓ டாக்டரோய், இனியால் டாக்டரோய். என்ன பாடு படுத்தி விட்டா? என்னதான் அச்சோ இவளுக்கு தெரியலையே. பியாய் பிடிச்சிருக்குமோ? மருமவர் ராத்திரி அலைதாரு. மருமவனே, மருமவனே. இனியால் டாக்டரே. என்னப்பா சொல்லுத? என்னப்பா டாக்டரு? என் கூட ஆடவா? மருமவனே, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. ஆடிட்டா போச்சு. கமான் இனியால், கமான். மருமோனே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்ப்பா. அவ உள்ள என்னடா நான் ஊழ விட்டுக்கிட்டு இருக்கா, நீ என்னைய வந்து ஆட கூப்பிடுத. உண்மையிலேயே மனசெல்லாம் ரொம்ப வேதனையில தவிக்கப்பா தவிக்கி. என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். ஐயோ, சங்க பிடிச்சு தூக்குதானே, சங்க பிடிச்சு தூக்குதானே. வீட்டே இல்ல, காத்து போல இருக்க. எப்பா, சங்க பிடிச்சு தூக்குனா வெயிட் எப்படிப்பா தெரியும்? என்னைய விட்டுருப்பா. உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் டாக்டரே. கண்ணை உன் கால் கொலுசில்
மணியாக மாட்டேனா, பஞ்சத்தில் திணுங்கும் போது நெருங்க மாட்டேனா. ஏப்பா காலை விடுப்பா, காலை விடுப்பா. நீ கொலுசுக்கு மணியாலாம் அவ வேண்டாம்ப்பா, விடுப்பா. இந்த உலகத்திலே நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். கடவுளே, இந்த வீட்ல என்னென்ன குடும்பம் எல்லாம் எனக்கு நடக்க போதோ தெரியலையே. இனியால் இனியால். பேதியில போறவன் உழுதுட்டான், ஓடிடுவோம். கடவுளே, இந்த வீட்ல என்னதான் நடக்கு? அங்க ஒருத்தன் என்னடா ஊழ விட்டு என்ன போட்டு அடிக்க, இங்க ஒருத்தன் என்ன என்ன பிடிச்சி பாட்டு பாடுதான். நான் என்ன செய்வேன்? என்னடா இது மதுரை கடைக்கு வந்த சோதனை? ஊறுகாயை அழுங்காம குழுங்காம கொண்டு போய் கிச்சன்ல வச்சிருங்கம்மா, எல்லாரும் போட்டு உடைச்சிடாதீங்க. உமா நீ கொஞ்சம் தள்ளியே இருந்த, நீ வர வேண்டாம். ஏன்க்கா நீங்க இப்படி பேசுவீங்க? நான் அவ்வளவு மோசமானவளா? இல்லட்டி அவ்வளவு மோசமானவெல்லாம் கிடையாது, அதை விட ரொம்ப மோசம். கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் பண்ணதை நான் அப்படியே உடைச்சிருவேனா? ஏன் உன்னை தள்ளி நிற்க சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லாரும் செஞ்சோம். ஆனால் நீ செய்யலை, நீ தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்த. நாங்கள் தான் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால இதோடைய அருமை உனக்கு தெரியாது. நீ தள்ளி நில்லப்பா, நாங்கள் தூக்கிக்கிட்டோம். சரி, என் மனசை நல்லா நோகாதீங்க. நோகட்டும் நோகட்டும். தூக்கு 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 தூக்கு, பார்த்து தூக்கு. தூக்கு 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 தூக்கு, உள்ள கொண்டு போ, உள்ள கொண்டு போ. தூக்கு 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 தூக்கு. இது எல்லாம் விழுந்து உடைஞ்சிட்டுனா என்ன செய்வீங்க? உன்னை தூக்கி போட்டு கேம் மிதிச்சு கொண்டு சமாதி ஆக்கிற வேண்டியதான். நல்ல வார்த்தையே வராது இந்த உம்மாளுக்கு. அவங்க கீழே போட்டா என்னைய கொள்ளுவியோட்டி. உன் வெங்காய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. வெங்காய வாயினா உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காது வெங்காயம். அதே மாதிரி தான் உன் மண்டை மூளைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அதான் உன் பேர் வெங்காய வாய். ஆமா, இவ பெரிய இவ. அவளும் அவ மூஞ்சும் அவ பூவும். ஐயா, ஊறுகாவெல்லாம் அடுக்கி வச்சு ஐயா, செக் பண்ணிக்கிடுங்க. ருசி எப்படி இருக்குன்னு கண்டிப்பா பார்த்து சொல்லுங்க. ஏற்கனவே என் ஃப்ரெண்டு சொன்னான் உங்கள் ஊருக்கா சூப்பராக இருக்குன்னு, எனக்கும் கொடுத்தான். நானும் நக்கி பார்த்தேன், நல்லா இருந்தது. அது போக சுகர் பேஷண்ட்டுக்கு வேறு ரொம்ப நல்ல ஊருக்கா பற்றிலாம். அதனால கல்யாணத்துக்கு வரதுல முக்கால்வாசி கூட்டம் சுகர் பேஷண்ட்டாக தான் வரும். எல்லாவனும் ஊருக்கா பாட்டில் நக்கிட்டு ஆளுக்கு ஒரு பாட்டிலே தூக்கிட்டு தான் போவான். 100 பாட்டில் 10 தான் என்னமோ தெரியல. அப்படி கேட்டால் உடனே ஒரு 100 பாட்டில் கொண்டு வர முடியுமாமா? ஐயா, நாங்கள் என்ன ஊறுகாய் மரமாக வச்சுருக்கோம், நீங்கள் கேட்ட உடனே படகுன்னு பறித்து கொண்டு வர்றதுக்கு முதல்ல சொல்லணும்ல ஐயா. 100 பாட்டில் நாங்கள் கொண்டு வரதுக்குள்ளே பட்ட பாடு தங்குறதத்தில் ஏறி ஐயோ ஐயோ ஐயோ. தங்குறதம்மா? வாயை மூடிட்டு நில்லு, காலை கடிச்சு வச்சிருவேன். ஏம்மா பக்கச்சக்க காலை கடிக்குமா? அப்படியாம்மா? சரிம்மா. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸோ யாரும் கேட்டாவன்னா நான் ஒரு 2 நாளையில் தாரேன்னு சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் செஞ்சு தந்துருங்கம்மா. 2 நாளையிலேயே அந்த ஒரு நிமிஷம் விட்ட கேட்டு சொல்லுதேன். சுந்தரி 2 நாள் செஞ்சிடலாமாம்மா. ஒரு 100 பாட்டில் கேட்காரு. நெட்டவெளி சொன்னீங்கன்னா மரத்துலயா பறிக்க முடியும். ஆபீஸுக்கு லீவு போட்டு போட்டு ஊருக்கா செஞ்சேன்னா ஓனர் என் முதுகிலே அடிப்பான். ஐயா, ஒரு வாரம் மட்டும் டைம் வேணும். சரிம்மா, முதல்ல ஊறுகாய்க்கான ரூபாயை வாங்கிக்கிடுங்க. அப்புறம் வரவனுக்கு எப்படி கேட்காங்களா இல்லையான்னு பார்த்துக்கிடுவோம். சுந்தரி, நீ போய் வாங்கு. நீதான் ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு செஞ்சப்போ கை நீட்டி வாங்கிக்க காசை. ஆமாம், நானும் சுத்தரிஞ்சு அந்த வாங்குதோங்க்கா. சும்மா இரு, அவ மட்டும் வாங்கட்டும், நீ போட்டி. நானும் அடுப்புக்கு விறகெல்லாம் சொருவனம்லாக்கா, தீலாம் மூட்டி விட்டோம்லாக்கா. நானும் தீ மூட்டனே. உனக்கு மூட்டை மட்டும் தானே தெரியும், மூட்டி விடுறவ கோல் மூட்டி. இது தொப்பி போட்ட தம்பியுமா உங்க கூட ஊருக்கா செஞ்சது? யோ ஆஃப் பாயில் மண்டையா, நான் பொண்ணுயா பொண்ணு. அவர் பெரிய பணக்காரு. ஆப்பாயில் மண்டலாம் சொல்லக்கூடாது, அடிச்சு விடுவாரு. வாங்கிக்கிடுங்கம்மா, வாங்கிக்கிடுங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு மணமக்களை வாழ்த்திட்டு தான் போனோம். ஐயா, நேரம் இருந்தா சாப்பிடுதோயா, இல்லைன்னா நாங்க கிளம்பிடுவோம். இல்லை நாங்கள் இருந்து சாப்பிட்டு ஊறுகாலாம் எப்படி இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் சொல்கிறத கேட்டு தான் போவோம். நாங்கள் இருக்கோம் ஐயா. சரிம்மா சரிம்மா. சாப்பிடலாம் இன்னைக்கு நேரம் கிடையாது. ஏற்கனவே சொன்னோம்ல, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்கன்னு. பாபு சார் சொல்லலையா? ஆமாம், ஏதோ விடிய முடிச்சு கொடுத்தா 50,000 ரூபா உங்களுக்குலாம் தருவாங்களாமே. நீ வேற எங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட வைக்க போறேன்னு சொன்னியாமே. ஆடலாம் வேண்டாம், எங்களை தூங்க விடாம பாத்துக்கோ. சரி சரி. அப்ப இன்னைக்கு ராத்திரி பூரா முழிச்சு கிடக்கணுமா? சரிதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. என்ன பாபு தம்பி இதுல இருக்கு? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இருந்தாலும் பிள்ளை குட்டியெல்லாம் போட்டுட்டு விடிய வந்து உட்கார்றது யார் தான் இப்படி செய்வாவ? நாங்க செய்வோம், உங்களுக்கும் சுந்தரிக்காகவும் நாங்க செய்வோம். ராணி, நானும் உனக்காக வந்திருக்கேன்டி. அப்புறம் யாரும் உன் பேர் சொல்லலன்னு நினைக்காத. சரி இளிச்சமேனி, வேலையா இருக்க, அமைதியா இருங்க. எந்த அவமானம் உனக்கு தேவையா இனிச்சக்கா? அவ பேச்சே அப்படித்தான், மற்றபடி அன்பா தான் இருப்பா. நெட்டம்மா, கொஞ்சம் கண்ணு சுக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது கொஞ்சம் எங்களை சிரிக்க வையேன். கோவிந்தா கோவிந்தா, சென்னையில் புது பொண்ணு
கோவிந்தா கோவிந்தா சென்னையில் புது பொண்ணு. சரியான காமெடி நீ ஆடுறது. இதில் என்ன காமெடி இருக்கு? ஒரு மாதிரி எச்சலாக இருக்கு இந்த காட்டுறதை பார்த்தா. நான் மனசுல நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க ராணி மேடம். பங்கச்சக்கா என் கூட ஆடுங்க பங்கச்சக்கா, நல்லா ஆடுவீங்க நீங்க. உமால கூப்பிடாவ நல்லா ஆடுவா. ராணி மேடம் இது சரியான ஊழ கூட்டமா இருக்கு, இரிட்டேட்டா தான் ஆகுது. ஆமாம் எனக்கும் தான். ஏ உமா, ஒழுங்கா பண்ணிட்டு பாட்ட தூக்கத்துல உளருத. ரெண்டக்கா சீ தனி ஹார்ட்டி. இந்த பொம்பளை ஆடுதாளா? நாக்க துருத்திட்டு உட்காந்துருக்கா யாத்தாடி. பாபண்ண மூஞ்சல மண்ணெண்ண. இழிச்சக்கா மூஞ்சி ரொம்ப புளிச்சக்கா. நீ ஆட வேண்டிதானே? எனக்கு ஆட்டமே கொடுக்கல, இருந்தால் நானும் ஆடி இருப்பேன். எனக்கு ஆட்டம் வராது. சுந்தரி கம்ப்யூட்டரை விட்டு எந்திரி. ராணி நீ ஒரு மூஞ்சி கோணி. லதா நீ ஒரு பீத்த மூஞ்சி. பக்கத்துக்கா ஆடுங்கக்கா. போனா வருவீரோ வந்தாயிருப்பீரோ, போனா வருவீரோ வந்தாயிருப்பீரோ. ஓ ஓ ஓ அச்சு வெள்ள தொண்டைக்காரி ரெண்டக்கா. ஐயா ரெட்டு பல்லு காரி ரெண்டக்கா. ஐர மீனு கண்ணு காரி ரெண்டக்கா. குவா நதியில் போட்டு பிட்டா காவல் செய்யும் வேட்டக்காரி. நல்லா சூப்பரா ஆடுறீங்க. கேர்ள்ஸ் வேலையை ஆரம்பிங்க, படப்படன்னு முடிப்போம். வேலை செய்யுங்க. நன்றி உங்க எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை விடிய தூங்க விடாம நல்ல எங்களை உற்சாகமா வச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நெட்டமா போதும், ஓவர் ஆக்டிங் பண்ணாத. முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. ஆட்டம் நிற்க மாட்டுக்க, நான் என்ன செய்ய? விடிய ஆடி டிஃபால்ட்டாக ஆடுதுக்கு ஆளு. நிறுத்து கால் வலிக்க போகுது. ஒரு வழியா வேலையை முடிச்சிட்டோம். இந்த வாரம் சந்தோஷமான வாரமா இருக்கு. நேற்று ஊருக்கா நல்லபடியா கொடுத்தோம், பணம் கிடைச்சிது. இந்த வாட்டி ஒர்க்க முடிச்சிட்டோம், இங்கேயும் பணம் கிடைக்க போகுது. சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நான் தான் சுந்தரி, ஆபீஸுக்கு போறவ. சுந்தரி உன் ஃபுல் நேமே சுந்தரி தானே, இல்லை வேற எதுவும் பேர் இருக்கா? என் ஃபுல் நேம் குணசுந்தரி. பாடுறா, குணமே இல்லாதவளுக்கு பேர் குணசுந்தரியா? கேட்டி எனக்கு நல்ல குணம் உண்டுட்டி மெண்டல். சுந்தரி பேரு குணசுந்தரியாம? நல்லா இருக்க பேரு, இதை அப்படி கூப்பிடுவோமா? குணசுந்தரி. சும்மா கிண்டல் அடிக்காதுங்க டி, சுந்தரின்னு கூப்பிடுங்க. சரி பாபு சார் போவோமா? சரி சுந்தரி மேடம்.